அப்படியே கண்களை மூடி இருப்போம், அப்படியே ஆராதிப்போம். எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தீர், எப்படி நான் நன்றி சொல்வேன், எப்படி நான் நன்றி சொல்வேன். அல்லேலூயா. தென் பிள்ளைகளே, நீங்கள் எத்தனையோ பிரச்சனையை சந்தித்து வந்திருக்கலாம். நான் கர்த்தர் செய்த நன்மைகளை பார்த்தீங்கன்னா கோடிக்கணக்காக பல மடங்கு கூடினதாக தான் இருக்கும். எத்தனை நெருக்கம் வந்தால் அதற்கென்று ஒரு நன்மைகளை செய்து கொடுப்பார். எத்தனை பிரச்சனை சந்தித்தாலும் அதுக்கென்று பல ஆசீர்வாதத்தின் பாதைகளை கர்த்தர் திறந்து கொடுப்பார். அப்படிப்பட்ட தேவனை ஆராதித்து வந்திருக்கிறோம். எல்லாரும் கைகளை தட்டி, எத்தனை நன்மைகள் எனக்கு செய்து எப்படி நன்றி சொல்வேன், எப்படி நன்றி சொல்வேன், எப்படி நன்றி சொல்வேன். நன்றி ராஜான்னு சொல்லி மனதார பாடுவோம். அறிவில் பாடாதே, ஆவியிலிருந்து பாடுங்க, மனதார பாடுவோம், அவர் நன்றி செலுத்துவோம். ஹல்லேலூயா, ஆமென். எல்லாரும் கைகளை தட்டி பாடுவோமா? எத்தனை நன்மைகள் எனக்கு செய்து எப்படி நன்றி சொல்வேன் ஐயா, எப்படி நன்றி சொல்வேன். பாடுங்க. எத்தனை நன்மைகள் எனக்கு செய்து எப்படி நன்றி சொல்வேன், நான் எப்படி நன்றி சொல்வேன். நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, இயேசு ராஜா. சத்தமா நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, இயேசு ராஜா. எத்தனை நன்மைகள் எனக்கு செய்து எப்படி நன்றி சொல்வேன், நான் எப்படி நன்றி சொல்வேன். வாசிப்பா, எல்லாரும் சந்தோஷமா பாடுங்கப்பா. நன்மை செய்து மறுபடியும் நன்மை செய்ய காத்திருக்கிறாரு. அல்லேலூயா. எனக்காய் மரி, எனக்காய் உயிர்த்தி, எனக்காய் மீண்டும் வருவேன். எனக்காய் மரித்தி, எனக்காய் உயிர்த்தி, எனக்காய் மீண்டும் வருவேன். எனக்காய் மீண்டும் வருவேன். எத்தனை நன்மைகள் எனக்கு செய்து எப்படி நன்றி சொல்வேன். எப்படி நன்றி சொல்வேன். கையை பாடுவோமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சத்தமா ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எங்கோ நான் வாழ்ந்தேன், அறியாமல் அலைந்தேன், என் நேசர் தேடி வந்தேன். எங்கோ நான் வாழ்ந்தேன், அறியாமல் அலைந்தேன், என் நேசர் தேடி வந்தேன். நெஞ்சார அணைத்து புத்தகங்கள் கொடுத்து நிழலாய் மாறிவிட்டேன். நெஞ்சார அணைத்து புத்தகங்கள் கொடுத்து அவனாய் மாற்றினேன். அப்பா பிதாவே, அன்பான தேவா, அருமை ரட்சகரே, ஆவியானவரே, உழையான சேற்று வாழ்ந்த என்னை தூக்கி எடுத்தீரே. உழையான சேற்று வாழ்ந்த என்னை தூக்கி எடுத்தீரே. கல்வாரி ரத்தம் எனக்காக சிந்தி கழுவி அணைத்தீரே. கல்வாரி ரத்தம் எனக்காக சிந்தி அழுவே அணைத்தீரே. நன்றி, உமக்கு நன்றி, நன்றி, உமக்கு நன்றி. நண்பர்களே, எல்லாரும் மனதார ஹல்லேலூயா பல்லை பாடும். பிள்ளை நேற்று ஒரு பாஸ்டர் வந்திருந்தாங்க. யூடியூப்பில் நீங்கள் ஹல்லேலூயா பல்லை போன வாரம் பாடும்போது ஏதோ அவங்க கேட்குறவங்கெல்லாம் அந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் த லார்டை உணர்ந்தாங்க, ஆவியான உணர்ந்தாங்க. கேசட்டில், யூடியூப்பில்
நம்ம பாடுற பாடலை. இந்த அல்லேலூயா பல்லவி மாத்திரம் ஆவியில் உணர்ந்து பாடும்போது ஒரு பெரிய வித்தியாசம் நம்ம சபைக்கு சரீரத்துக்குள்ளே, நம்ம சபைக்குள்ளே, நம்ம ஆவிக்குள்ளே, ஆத்மாக்கள் நடக்க நிச்சயம். நம்ம எல்லாரும் கைகளை உயர்த்தி அல்லேலூயா பல்லவி கடை ஒரு முறை பாடுவோமா? ஒரு முறை அல்லேலூயா பல்லவி பாட எல்லாரும் கைகளை உயர்த்தி இந்த பிரசன்ஸ் ஆஃப் த லார்டை உணரணும். ஏதோ வாயை திறந்து பாடணும், ஏதோ கையாடி பாடணும், இல்லை ஆவியில் பாடணும். அல்லேலூயா, ஆமென். எல்லாரும் கைகளை உயர்த்தி Hallelujah. Yes. Hallelujah. Yes, yes. Hallelujah. Yes, Lord. முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். ஒன்றும் இல்லாத என்னை உயர்த்தி வைத்த நல்லநேசரே, ஒன்றும் இல்லாத என்னை காருண்யத்தாலே உயர்த்தி வைத்த நல்லநேசரே, அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். Hallelujah. Amen. Hallelujah. Thank you, Lord. Thank you for the mighty presence of the Lord. Hallelujah. கர்த்தாவே உம்மை துதிக்கிறோம். நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. Hallelujah. Hallelujah. இந்த கண்மலையானவரே, என்னை காக்கிற தெய்வம் நீரே. எல்லாரும் ஆவியில் நிறைந்துப்பா. ஒரு மாற்றத்தை மக்களை காண்போமா? Hallelujah. எல்லாரும் கரங்களை தட்டி பாடுவோம். Hallelujah. இந்த கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே. Praise the Lord. Glory to God. Yes. எல்லாரும் ஆவியிலே. ஓ ராமா பராக்கதானாபா. நல்ல கை தட்டுவோம்பா. பாபா பானாடா. ஓ ராமா பரானாபாரா பாக்கு. ஆமென். ஆவியிலே. என் கண்மலையானவர். ஓ என் காக்கும் தெய்வம் நீரே. என் கண்மலையானவர். ஓ
ரபாலா சலபதானியாங்கா. கர்த்தர் கன்ஃபார்மாக பேசுகிறார். பண்ணி கன்ஃபார்மாக ஆவியான பேசிக்கொண்டே இருக்கிறார். இது ஒரு வித்தியாசமாக காணப்படுது. உன்னுடைய தேவைகள் பணமாக இருக்கலாம், கோடி கோடியாக எதிர்பார்க்கலாம். கர்த்தர் சொல்லுகிற ஐ வில் சான்சர், ஐ வில் ஓப்பன் a way. உன் தேவைகளை நான் இந்த வாரம் சந்திக்க போகிறேன். நிறைய பேர் தேவையை எதிர்பார்த்து வந்திருக்கீங்க. நிறைய பேர் பின்னாடி வரிசையா கர்த்தர் நிச்சயமாக சொல்ல God will open a prosperity. ஹல்லேலூயா. உன் தேவைகளை முழுவதையும் கர்த்தர் திறந்துட்டேன்னு சொல்றாரு. விசுவாசத்தில் பார்க்க போற கர்த்தர் சொல்லு, உன் கடன் எல்லாம் மாறப்போகுதுப்பா. உன் கடன் எல்லாம் மாறப்போகுது. உன் தேவைகள் எல்லாம் கர்த்தர் சந்திக்க போகிறாரு. என் கர்த்தர் என்னை சந்தித்தா நான் ஆராதிக்கிற தேவனை வெட்கப்படுத்தவில்லை என்று சாட்சி சொல்ல போற. நிச்சயமா சாட்சி சொல்ல போற. ஹல்லேலூயா. நிச்சயமா சாட்சி சொல்ல போற. எல்லாவற்றையும் கர்த்தர் மாற்ற போறாருப்பா. உன் தேவைகள் எல்லாம் சந்திக்க போறாரு. My God supply all of your needs. அழகுறையா 30% 40% இல்லை, 100% கர்த்தர் ஓபன் பண்ணிட்டாருப்பா. கர்த்தர் திறந்திருக்கிற ஹல்லேலூயா. கர்த்தர் திறந்திருக்கிற ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. என்னை அழைத்தவரே என்றும் நடத்துவீரே. உங்க கரம் இருக்க பயம் இல்லையே. எந்த பாதையையும் தாண்டிடுவே. ஆமென், ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. Glory to God. பாடுவோமா? Glory to God. Hallelujah. Amen, amen, amen. Oh, rabba ba 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 naka. Another vasipa.
மாட்டோம் ஆண்டவரே. என்ன சூழ்நிலைகள் விரோதமாக எழும்பினாலும் கர்த்தங்களை பாதுகாக்க நல்ல தேவன் கூட இருந்து வழி நடத்துவார். தொடர்ந்து எங்களை ஆசித்தாங்க, பலப்படுத்துங்க. பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தருடைய வார்த்தையை கேட்க கர்த்தர் கொடுத்த நல்ல தருணத்திற்காக கர்த்தரை நன்றியோடு துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். நம் வார்த்தைக்கு நேராக போகலாம். வெளிப்படுத்தல் 6:10 வாசிப்போம். அவர்கள் பரிசுத்தமும் சத்தியமும் உள்ள ஆண்டவரே தேவரீர் பூமியின் மேல் குடியிருக்கிறவர்களிடத்தில் எங்கள் இரத்தத்தை குறித்து எதுவரைக்கும் நியாய தீர்ப்பு செய்யும் அளவும் பழிவாங்காமலும் இருப்பீர் என்று மகா சத்தமிட்டு கூப்பிட்டார்கள். இது இரத்த சாட்சியாக மருத்துவர்களை குறித்து வெளிப்படுத்தல சொன்ன விஷயம். அதில் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா,
எது வரைக்கும் நீங்கள் எங்களோட ரத்தத்தை குறித்து நீங்கள் கேட்காமல் இருப்பீர்கள் அப்படின்னு சொல்லி கேட்கப்பட்டு, நம்முடைய கிறிஸ்துவ வாழ்க்கையில் வந்துட்டு நமக்கு எப்படி சொல்லி கொடுத்துட்டாங்க, நம்மளை வந்துட்டு கண்டிப்பாக நம்மளை விரோதிக்கிறவங்களையும் நேசிக்கணும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஏன்னா இயேசு அப்படி வாழ்ந்துட்டு போயிட்டார், அப்படி வாழ்ந்துட்டார். அவரை அடித்தவங்களுக்கும் அவர் என்ன செய்யலை, திரும்பி எதுவுமே செய்யலை. தன்னுடைய ஜீவன் போகிற வரைக்கும் கொடுத்துட்டு தான் போனார். அதை குறித்து எதுவுமே அவர் பேசலை. கிறிஸ்துவை போல தான் நம்ம வாழணும்னு நமக்கு கற்றுக் கொடுக்கப்பட்டுச்சு. இது ஒரு வசனம். இன்னொரு என்ன விஷயம் நம்ம எப்பயுமே நம்மளுடைய வாழ்க்கையில் தெரிந்து கொள்வது, நான் நிறைய விஷயங்கள் நான் பேசுகிறது எதுக்குன்னா, நமக்கு நிறைய சத்தியங்கள் நிற்றவர்களுக்கு தெரியாத சத்தியம் நமக்கு தெரியுது. அதாவது இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் நமக்கு என்ன செஞ்சுருக்கு, நம்முடைய ஆசீர்வாதம், கர்த்தருடைய ஆசீர்வாதம் ஐஸ்வர்யத்தை தரும், கர்த்தருடைய ஆசீர்வாதம் வேதனை இல்லாத, இதெல்லாம் தெரியும். ஆனால் இதை எப்படி பெற்றுக்கொள்வது, இதற்கு இடையில் இந்த உலகத்தில் சில கஷ்டங்கள் பாரங்கள் வரும். அந்த நேரத்தில் எப்படி நடக்குதுன்றது நமக்கு தெரியறதில்ல. அதை பற்றின சத்தியம் தெரிஞ்ச நம்ம இது தெரியலைன்னா நம்மளால் அந்த ஆசீர்வாதத்தில் பங்கு கொள்ளவும் முடியாது, அதை அனுபவிக்கவும் முடியாது, சில விஷயங்களை புரிஞ்சு கொள்ளவே முடியாது. பணம் காசு பிரச்சனை எல்லாமே இருந்தால் கூட நம்ம ஒரு நிறைவில்லாத வாழ்க்கை இருந்துகிட்டே இருக்கும். அதுக்கு காரணம் என்னென்னா, பேலன்ஸ்டாக நம்ம எல்லாமே தேவையான, இந்த உலகத்தில் தேவையான எல்லா விஷயமும் தெரிஞ்சுக்கொள்ளணும். அதுக்கு தான் சர்ச்சு, அதுக்கு தான் தேவன் பைபிளை கொடுத்துருக்கிறாரு. நீங்கள் பரலோகத்தில் போய் உட்காந்து நீங்கள் பைபிளை திறந்து படிக்கணும்னா தேவைப்படாது, அங்கே பைபிளே தேவையில்லை. ஏன்னா ஆதியிலே தேவன் வார்த்தையாக இருந்த தேவனே நம்ம என்ன செஞ்சுக்குவோம், நேரடியாக பார்த்துருவோம். நமக்கு எதுவுமே மறைக்கப்பட்ட மறைப்பொருள்னு எதுவுமே அங்கே இருக்காது, டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கும். ஆனால் இந்த உலகத்தில், பாவத்தின் உலகத்தில் இருக்கும் பொழுது சில விஷயங்களை எப்படி ஹேண்டில் பண்ணணும், சில சமாதானத்துக்கு ஏதுவான சில காரியங்களில் நம்ம எப்படி வாழணும், அப்போ தான் அந்த ஆசீர்வாதத்தை கூட, அந்த நிறைவை கூட நம்மளால் முழுசாக பெற்றுக்கொள்ள முடியல. இல்லாட்டினா புலம்பி தவிச்சிட்டே தான் நம்ம இருக்கிற சூழ்நிலை வந்துடும். இப்போ இந்த வசனத்தில் பார்த்திங்கன்னா, இரத்த சாட்சியாய் மரிக்கிறவர்களை குறித்து. இரத்த சாட்சி அப்படின்னா அவங்க செய்கிற தப்புக்காக அவங்க மரித்து போகிறவங்க கிடையாது, எந்த தப்புமே செய்யாமல் தேவனுக்காக வாழ்ந்து மரித்து போகிறவங்க தான் இரத்த சாட்சி. அதை புரிஞ்சுக்கணும். நம்ம உலகத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, நல்லவங்களுக்கு தான் நல்லது நடக்கணும், கெட்டவங்களுக்கு கெட்டது தான் நடக்கும். இதுதான் நமக்கு சொல்லப்பட்டிருக்கிற விஷயம். இப்படி தான் நமக்கு ஒரு தாட் இருக்குது. ஆனால் நல்லவங்களுக்கெல்லாம் கெட்டது நடக்குதே, கெட்டவங்களுக்கெல்லாம் நல்லது நடக்குதே அப்படின்னு புலம்புறோம். ஏன்னா இப்படி தானே சொல்லி கொடுத்துருக்காங்க, நல்லது செஞ்சால் நல்லது நடக்கணும், கெட்டது செஞ்சால் கெட்டது நடக்கணும்னு. ஆனால் ஏன் நல்லவங்களுக்கு கெட்டது நடக்குது அப்படின்னு நம்ம புலம்புறது, எல்லாரும் புலம்ப தான் செய்வாங்க. நான் என்ன தப்பு பண்ணேன், நான் எதுக்கு புலம்பு, இப்படி எல்லாரும் புலம்புறதுக்கு. ஏன்னா நமக்கு என்ன சொல்லி கொடுத்துட்டாங்க, நல்லவங்களுக்கு நல்லது தான் நடக்கும், கெட்டதுங்களுக்கு கெட்டது நடக்கும். அதனால் ஒருத்தருக்கு நல்லது நடக்கும்போது அது என்ன நடக்குது, எப்படி நடக்குது எதுவுமே தெரியாமல் எல்லோரும் சொல்லுவாங்க, என்ன புண்ணியம் பண்ணானோ அவனுக்கு நல்லது நடக்குது. ஏதோ ஒரு தவறு நடந்தோன்னே என்ன சொல்லிடுவாங்க, என்ன பாவம் பண்ணானோ அவனுக்கு இப்படி உட்காந்துருக்கு. ஏன்னா நமக்கு அப்படி கற்றுக் கொடுக்கப்பட்டுருச்சு, நல்லவங்களுக்கு தான் நல்லது நடக்கணும். ஆனால் அவனுக்கு தான் தெரியும் எதனால் இப்படி நடந்திருக்கு, எதனால் இந்த மாதிரி தப்பாக நடந்திருக்கு. அதே மாதிரி நல்லது நடக்கிறவனும் எல்லாருமே ஒரு நன்மையை செய்து ஒரு நன்மையை பெற்றிருக்க மாட்டான். எத்தனையோ விஷயங்கள் இருக்குது. அப்போ இதெல்லாம் நினச்சி நம்ம புலம்பிக் கொண்டே இருக்கும்பொழுது நம்மளுடைய ஆசீர்வாதத்தை கூட நம்ம முழுமையாக பெற்று அனுபவிக்கவோ இந்த உலகத்தில் சந்தோஷமாகவே வாழவே முடியாது, சமாதானமே இல்லாமல் போயிடும். அப்போ இப்படிப்பட்ட சூழ்நிலையில் நான் யூஸ்வலாக சங்கீதம் வாசிப்பாங்க, நான் சங்கீதம் மெசேஜஸாக கேட்பேன். அது ஒரு பழக்கம். அந்த ஏன்னா வியாக்கியானம் தான் நமக்கு வாசிக்கும் போது ஒரு பிரயோஜனம் இருக்காது. அது வியாக்கியானம் மாதிரி நிறைய இது ஒரு பெரிய விஷயம் இல்லை. நீங்கள் நிறைய டவுன்லோட் பண்ணி கேட்கலாம். நெட்டில் ஏகப்பட்ட விஷயம் இருக்குது, எதுவுமே தெரியாத. உலகத்தில் உள்ள எத்தனை பேர் யார் எதை ஒரு வசனத்தை கொடுத்தீங்கன்னா அந்த உலகத்தில் உள்ள எத்தனை பேர் இந்த இதை குறித்து மெசேஜ் போட்டிருக்காங்களோ அது ஃபுல்லும் நமக்கு வந்துடும். அதை நம்ம டவுன்லோட் பண்ணி கேட்டுக்கலாம். இது ஒரு பெரிய ஒரு விஷயம் கிடையாது. அப்படி நான் ஒரு சத்தியத்தை கேட்டுக்கொண்டு இருந்தேன். சங்கீதம் யூஸ்வலாக நான் கேட்பேன், காலையில் எழும்பின உடனே படுத்துகிட்டே கேட்குறவர். அப்போது ஒரு விஷயம் கேட்கும்பொழுது எனக்கு ரொம்ப அது யோசிச்சிட்டே இருந்தேன். அப்போ அதை எடுத்து படிக்க ஆரம்பிக்கும்போது தேவன் எனக்கு ஒரு என்னுடைய வாழ்க்கையில் நம்மளை சார்ந்து உள்ள விஷயம் தானே நமக்கு அது இதாகும். அதை எடுத்துகிட்டே இருக்கும்பொழுது சரி அதை நம்ம உங்களோட பகிர்ந்து கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி தான் நினச்சேன். அப்போ பாபிலோன்
இஸ்ரவேல் ஜனங்கள், இஸ்ரவேலில் உள்ள ரொம்ப அறிவாளிகள், சிறந்தவங்க, உடம்பு ஆரோக்கியம், இவங்களெல்லாம் பாபிலோன் நெபுகாத்நேசர்ன்ற ராஜா வந்து பிடிச்சு கொண்டு வந்துட்டான். நமக்கெல்லாம் தெரியும். அப்போ தான் வந்து சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோலாம் வந்தாங்க. அப்படி வந்து அவன் ரொம்ப மோசமானவனாக இதாக இருந்தான். அங்கே வந்துட்டு அதுக்கப்புறம் என்னாச்சு, அவங்கெல்லாம் பெண் கொண்டு அங்கே வாழ்ந்து இருந்துட்டு இருந்தாங்க. அப்போயே ஆண்டவர் வந்து என்ன செய்கிறாரு, எச்சரிக்கிறார். நீங்கள் வந்துட்டு என்ன செய்யக்கூடாது, அவங்களோட சேர்ந்து நீங்கள் வந்துட்டு இவங்களும் சேர்ந்து அந்த மாதிரி வாழ ஆரம்பிச்சிட்டாங்க. கடைசியில் என்ன ஆச்சு, டிஸ்ட்ரக்ஷன் ஆஃப் பாபிலோன் அப்படின்னு ஒரு இங்கிலீஷ் பாட்டு இருக்குது. உங்களுக்கு தெரியுமான்னு தெரியாது. ஒரு இங்கிலீஷ் பாட்டு, பழைய காலத்தில் அந்த போனியம் அப்படிலாம் சொல்லுவாங்க. 70s 80s 60ஸில் இருக்கிறவங்களுக்குலாம், லேட் 60s 70ஸ்லாம் டிஸ்ட்ரக்ஷன் ஆஃப் பாபிலோனை பற்றி ஒரு பாட்டெல்லாம் இருக்கும், பாடுவாங்க இந்த மாதிரி பாபிலோன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த அளவுக்கு வந்து அந்த டிஸ்ட்ரக்ஷன், அந்த அழிவு, பாபிலோனுடைய அழிவு வந்துட்டு, பாபிலோனோட மக்களுடைய அழிவு வந்துட்டு எப்படி இருந்துச்சான், ரொம்ப மோசமாக இருந்துச்சான். ரொம்ப ரொம்ப இப்போ நினைக்கிறேன் நம்ம அந்த வார் இதெல்லாம் விட ரொம்ப, அதாவது ஒரு மொத்த ஒரு குடும்பத்தில் ஒருத்தரை மறித்து போகிறதே நமக்கு வந்து அவ்வளோ சோகமாக இருக்குது. அப்படியே ஒரு சிவிலைசேஷனே அழிஞ்சு போச்சான். ஒரு நாகரிகமே அழிஞ்சு போகிற அளவுக்கு மோசமான நிலை இருந்துச்சு. அதாவது அவங்க இறந்து போனவங்க தப்பு பண்ணியிருப்பாங்களான்னு சொன்னால் இல்லை. ஆனால் அவங்களோட மூதாதையர்கள்லேருந்து அவங்க பண்ண எல்லாமே அவங்களுக்குள்ளே இருந்துச்சு. ஆண்டவர் பொறுத்துட்டே இருப்பார். ஒரு பாயிண்டில் என்ன ஆயிடுச்சு, அங்கே ஒரு பெரிய டிஸ்ட்ரக்ஷன் நடந்துச்சு. அப்போ அதை வந்துட்டு ஆசாப் வந்துட்டு எடுத்து நிறைய சங்கீதங்கள் வந்து இதை குறித்து நிறைய இருக்குது. இது வந்து இயேசு பிறக்கிறதுக்கு 600 வருஷத்துக்கு முன்பாக நடந்த விஷயம். சரியா? அப்பையும் வந்து தேவன் வந்து எச்சரிக்கிறார். எரேமியாவில் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா, எசேக்கியேலில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் வந்துட்டு சொல்லப்பட்டிருக்கு. அதில் வந்துட்டு அவர் எப்படி எச்சரிக்கிறார் அப்படின்னா, இங்கிலீஷில் வந்துட்டு ஐ வில் ஸ்டிர் அப் த ஸ்பிரிட் ஆஃப் த டிஸ்ட்ராயர் அகேன்ஸ்ட் பாபிலோன். அதாவது கொடுமையாக, பயங்கரமான கொடுமையாக இருந்துச்சான். பாபிலோனை அழிச்சவங்களும் நான் திருப்பி அழிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு வாக்குத்தம் பண்ணுகிறார். அதே போல் பாபிலோன் அழிக்கப்படுன்றதை குறித்தும் எச்சரிக்கிறார். எப்படி நோவாட்ட போய் எச்சரித்தார் ஆண்டவர், உன் மக்களை காத்துக்கொள்ளணும், அதே மாதிரி எச்சரித்து கேட்கல. ஆனாலும் ஆண்டவர் என்ன செய்யலை, அந்த ஜனங்களை அதோட அந்த சிவிலைசேஷன் நாகரிகம் முடியல. இன்றைக்கும் இஸ்ரவேல்ன்ற ஒரு ஜனம் வந்து பெரிய இதாக இருக்குது. அங்கே அதுலேயும் மிச்சம் மீதி இருக்கிறவங்களை எடுத்து ஆண்டவர் என்ன செஞ்சார், ஒரு பெரிய இதுக்குள்ளே. இப்படி தான் நிறைய காரியங்கள் வந்துட்டு, நிறைய நம்மளுடைய பாவத்தினாலையும் சில இதனாலே தான் நம்மளுடைய பிள்ளைங்க எல்லாரும் கஷ்டப்படுறாங்க. அது வந்து நம்ம மறுக்க முடியாது. ஏன்னா தேவன் உட்காந்துட்டு உங்களுக்கு உங்கள் மேலே கோபமாகி உங்கள் மேலே அக்கினியை அனுப்பணுன்றது அவருக்கு நோக்கமே கிடையாது. அப்படிப்பட்ட தேவன் கிடையாது. அப்படி இருக்கணும்னா அவர் சிலுவையில் தொங்கணுன்ற அவசியமே கிடையாது. ஏன்னா சிலுவையில் தொங்கணுன்ற எண்ணம் எப்போ வந்துருச்சு, நம்ம உண்டாக்கப்படுவதற்கு முன்பாகவே வந்துருச்சு. ஆனால் எதுவும் நம்மளுடைய இதனால் பல தலைமுறைகள் கூட கஷ்டப்பட வேண்டிய சூழ்நிலைகள் இந்த பாபிலோனில் மாதிரி இருக்குது. ஆனாலும் தேவன் என்ன சொல்கிறாராம், ஐ வில் ஸ்டிர் அப் த ஸ்பிரிட் ஆஃப் அ டிஸ்ட்ராயர் அகேன்ஸ்ட் பாபிலோன். பாபிலோனை அழிச்சதுக்கான அந்த ஜனங்களுடைய ரத்தத்திற்காக நான் என்ன செய்வேன், ஸ்டிரப் பண்ணுவேன். நான் ஆவியை அவங்கள தப்பு பண்ணவங்க மேலே நான் வந்து ஒரு பெரிய அழிவை உண்டாக்குவேன். ஸ்டிரப்னால் வந்துட்டு அப்படியே ஒரு விஷயம் ஓடிட்டே இருக்குன்னா சீக்கிரம் வேகமாக செய்ய வைக்கிறதுக்கு பண்ணுவோம் இல்லையா, அந்த அளவுக்கு அவர் வந்துட்டு நோக்கமாக இருக்கார். அப்போ ஒரு ஸ்டேஜில் வந்துட்டு நம்ம எவ்வளவோ கஷ்டங்களுக்குள்ளே வந்து நின்றுறோம். அதோடு நமக்கு என்ன செஞ்சிட மாட்டார் ஆண்டவர், முடிச்சிட மாட்டார். எல்லாருக்கும் என்ன செஞ்சுருப்போம், துயரம் கஷ்டம் எல்லாமே வந்திருக்கும். ஏதோ ஒரு நம்மளுடைய தவறுனால தான் நடந்திருக்கும். அதுவும் வந்துட்டு நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க, அது ஆண்டவர் உண்டாக்குனது கிடையாது. பாபிலோன் அப்படி ஒரு நிலைமைக்கு போனது காரணமே என்ன, அவங்களோட முன்னாடி உள்ளவங்க செஞ்ச தப்பு தான். அங்கே இறந்து போனவங்களாம் கொத்தா பிள்ளைங்க குழந்தைங்க அம்மா அப்பா இப்படி ரோட்டில் நின்றுச்சுங்களாம். அந்த சீனை பார்க்குறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குமா. இன்றைக்கும் சுவர் மதில்களும் மொட்டைச்சவராக இருக்குமா, அதில் இன்றைக்கும் அதை தொட்டு அழுவாங்களாம். ஏதோ ஒரு கஷ்டம் வந்துச்சுன்னா அந்த பாபிலோன் சவத்துக்கிட்ட தான் போய் நின்று, அன்னைக்கு இப்படி நடந்துச்சே, எனக்கு இப்படி வாழ்க்கையில் நடக்குதே, திருப்பி அதுக்கு எதாவது செய்ய மாட்டீங்களான்னு இன்றைக்கும் அழுவாங்களாம். இன்றைக்கும் அது நடக்குமா. நான் அன்றைக்கி ஒரு இதில் கூட நான் வந்து ஒரு விஷயம் கேட்டேன்னா அதை எடுத்து, ஏன்னா இப்போ தான் பார்க்குறதுக்கு தான் நிறைய விஷயங்கள் இருக்கே நமக்கு. யூடியூப்பில் பார்த்தா இன்றைக்கும்
தூதர்கள் அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் போய் அழுகுறாங்க. அந்த ஏன்னா கோயில் முதற்கொண்டு அழிக்கப்பட்டுருச்சு. கோயில்ன்றது அவங்களுக்கு சொத்து மாதிரி. அந்த கோயிலிருந்து எல்லாமே அவங்களுக்கு ஒன்றுமே இல்லை. ராஜா இல்லை, நடத்துறதுக்கு ஆள் இல்லை, மந்திரி இல்லை, எல்லாமே இல்லாமல் ஒன்றுமே இல்லாமல் அழிஞ்சு ஒன்றும் இல்லாமல் நின்ன நேரம். அந்த நேரத்தில் அதை குறித்து ஒரு சங்கீதம் வந்து எழுதப்பட்டிருக்கு. 79வது சங்கீதம் 1லேருந்து வாசிங்கப்பா. அது அழிஞ்சு போச்சு, முடிஞ்சு போச்சு. அந்த நேரத்தில் இனிமேல் லைஃப்பில் நமக்கு வந்து டேர்னிங் பாயிண்ட்டே இருக்காதா, நான் தப்பு பண்ணேன், என்னால் தான் நடந்துச்சு, இனிமேல் நடக்காதா அப்படின்ற நேரத்தில் நம்ம எப்படி வந்துட்டு நம்மளோட சூழ்நிலை டீல் பண்ணணும்னு சொல்லிட்டு அந்த ஆசாப் அதை குறித்து ஒரு நல்ல ஒரு சங்கீதம் எழுதியிருக்கான். வாசிப்பா. தேவனே, புறஜாதியர் உமது சுதந்திரத்தில் வந்து உமது பரிசுத்த ஆலயத்தை தீட்டுப்படுத்தி எருசலேமை மண் மேடுகளாக்கினார்கள். என்ன சொல்றாரு? ஃபர்ஸ்ட் வாசிங்க. புறஜாதிகள் புறஜாதியர் உமது சுதந்திரத்தில் வந்து. யாருடைய சுதந்திரத்தில் வந்து? உம்முடைய சுதந்திரத்தில். இவன் தப்பு பண்ணி இவனோட தலைமுறை பண்ண தப்புனால தான் இன்னைக்கு யார் வந்து உட்காந்துருக்கா? இந்த அறியாத வம்சம் வந்து அழிஞ்சு போய் உட்காந்துருக்கு. ஆனாலும் எனக்கு இப்படி செஞ்சிட்டீங்களே அப்படி செஞ்சிட்டீங்களேன்னு அவன் புலம்பலை. அவன் என்ன சொல்கிறான்? ஆண்டவரே, உம்முடைய சந்ததி. இன்றைக்கும் அவன் எதை விடலை? ஹோப்பை விடலை. என்ன சொல்கிறான்? உம்முடைய சந்ததி யார் என்ன செய்கிறா? புறஜாதிகள் தொடுறாங்க, நீங்கள் பார்த்துட்டு இருப்பீங்களா அப்படின்னு கேட்குறான். அடுத்து வாசிப்பா. உமது பரிசுத்த ஆலயத்தை தீட்டுப்படுத்தி எருசலேமை மண் மேடுகளாக்கினார்கள். ஒன்றுமே இல்லாமல் ஆக்கிட்டாங்களாம். மண் மேடாயிருச்சு, ஒன்றுமே இல்லை. உமது ஊழியக்காரரின் பிரேதங்களை ஆகாயத்து பறவைகளுக்கும் உமது பரிசுத்தவான்களின் மாம்சத்தை பூமியின் மிருகங்களுக்கும் இரையாக கொடுத்தார்கள். இப்போ இவங்கெல்லாம் மறிச்சு போனவங்க யாருமே அவங்களுக்கு வந்து எதுவுமே செய்யலை. ஆனால் கூட அவங்க அழிவை என்ன செய்கிறாங்க? அனுபவிச்சுட்டு இருக்காங்க. அவங்க ஒன்றுமே இல்லை, ஆனால் கூட அவங்க அழிஞ்சு போய் உட்காந்துருக்குறாங்க. அடுத்து எருசலேமை சுற்றிலும் அவர்களுடைய இரத்தத்தை தண்ணீரை போல் சிந்தினார்கள். எப்படி? அவங்களோட ரத்தத்தெல்லாம் தண்ணியை போல சிந்தி இருக்கிறாங்க. வாசிப்பா. அவர்களை அடக்க பண்ணுவார் யாரும் இல்லை. எங்கள் அயலருக்கும் நிந்தையையும் எங்கள் சுற்றுப்புறத்தாருக்கும் பரியாசமும் சங்கதமுமானோம். அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, அவங்க செத்தவங்களை எடுத்து அடக்கம் பண்ணுறது கூட ஆள் இல்லாத அளவுக்கு எங்கள் வம்சமே அழிஞ்சு போய் உட்காந்துருக்கோம் நாங்கள். ஆனால் இப்போ கூட புறஜாதிகளுக்கு நாங்கள் எப்படி இருக்கோம்? ஒரு கேலியும் கிண்டலுமாக தான் தெரிஞ்சிட்ருக்கோம். என்ன இதை பார்த்துட்டே இருப்பீங்களா? அடுத்து எதுவரைக்கும் கர்த்தாவே நீர் என்றைக்கும் கோபமாய் இருப்பீரோ? அதாவது இவனுக்கு தெரியுது, நல்லா தெரியுது. ஏன்னா ஆண்டவர் வந்துட்டு இப்படி நடக்கும்போது விட்டுட்டாருன்றது தெரியுது அவனுக்கு. ஆண்டவர் இருந்திருந்தாருன்னா அங்கே என்ன இருந்திருக்காது, இது நடந்திருக்காது. அதுவும் தெரியுது. நாங்கள் பண்ணிட்டோம், நாங்கள் முன்னாடி இருக்கிறவங்கெல்லாம் செஞ்ச பாவத்தினால தான் இப்போ வந்து இது நடந்திருக்குன்னு எனக்கு தெரியும். இவ்வளோ நாள் பொறுமையாக இருந்திருக்கீங்க, இன்றைக்கி நடந்து போச்சு. ஆனால் எவ்வளோ நாள் ஆண்டவரை கோபமாக இருப்பீங்க என் பிள்ளைங்க மேலே, என் வம்சத்து மேலே? நீங்கள் வந்துட்டு ஏதாச்சும் செய்ய மாட்டீங்களா அப்படின்னு கேட்குறான். அடுத்து உம்முடைய எரிச்சல் அக்கினியை போல் எரியுமோ? உம்மை அறியாத ஜாதியின் மேலும் உமது நாமத்தை தொழுது கொள்ளாத ராஜ்யங்கள் மேலும் உம்முடைய உக்கிரத்தை ஊற்றிவிடும். அதாவது இப்போ என்ன சொல்கிறான்? உம்மை அறியாதவங்க, உம்முடைய சத்தியத்தை தெரியாதவங்க எங்களை இப்படி அழிச்சு போட்டாங்க. இப்போ அவங்க மேலே உக்கிரத்தை நீங்கள் வந்து கொட்ட மாட்டிங்களா? என்னை கொண்டுட்டான். அவன் 2 விஷயம் அதில் சொல்கிறான். இவன் தப்புனால தான் நடந்துச்சுன்றதையும் ஒத்துக்கிறான். அடுத்து அதோடு அவன் என்ன செஞ்சிடல, என் சூழ்நிலை முடிஞ்சு போச்சுன்னு நிற்கலை. எல்லாருக்குமே நம்மளுடைய காரணத்தினாலையும் நம்மளுடைய இதனாலையும் நம்ம பிள்ளைங்க எத்தனையோ கஷ்டங்களில் வந்து நிற்போம் ஒரு ஸ்டேஜில். ஆனால் அதோடு என்ன செஞ்சிடக்கூடாது, நம்ம முடிஞ்சு போச்சுன்னு நின்றக்கூடாது இல்லையா? நம்ம மனுஷங்க தானே. மனுஷங்கள் பாவம் செய்வதும் அவங்களால தப்பு பண்ணுவதும் அதனால் கஷ்டங்களை அனுபவிப்பதும் நடக்கும். ஆனால் அவன் என்ன செஞ்சிடல, அதோட விடலை. இப்போ என்ன சொல்ல வந்துட்டான்? ஆண்டவரே, நான் உம்முடைய ஜனம், என்னதான் இருந்தாலும் நாங்கள் தப்பு பண்ணியிருக்கிறோம், அதனால் இந்த எங்கள் மேலே கோவத்தை விட்டுட்டீங்க. ஆனால் இன்றைக்கி யார் எங்களை வந்து அடித்து போட்டு நிற்கிறா? ஆண்டவரை அறியாதவன், உம்முடைய சத்தியத்தை தெரியாதவெல்லாம் என்னை ஏளனமாக பேசவும் என்னையே வஞ்சிக்கவும் நீர் விட்டுட்டு இருப்பீரா? அப்போ அவன் தேவன் மேலே எவ்வளோ ஒரு விசுவாசத்தை மட்டும் அவன் என்ன செய்யலையான்? விடலை.
ஏன்னா இதை நம்ம புரிஞ்சுக்கணும். கிறிஸ்டியன்ஸ் அப்படின்னு உடனே நம்மளை ரொம்ப பரிசுத்தவான்களாகவும் நினச்சிக்கிறோம். இல்லாட்டி என்ன பண்ணிடுறோம், நம்ம இதோட அவ்வளோதான், என்ன ஆண்டவர் பண்ணிடுவார். ஒன்று அந்த எக்ஸ்ட்ரீம் போகிறோம், இல்லை இந்த எக்ஸ்ட்ரீம் போகிறோம். ஆண்டவரே என்னோடய லைஃபே முடிஞ்சு போச்சு, நான் இப்படி தப்பு பண்ணிட்டேன், அதனால் நான் இப்படியே இருந்து என் வாழ்க்கையை இந்த துயரத்துக்குள்ளேயே இருந்து என்ன செஞ்சுக்கிறேன், என் பாவத்துக்கு நானே நிவர்த்தியை கண்டுபிடிச்சிக்கிறேன்னு நினச்சி அந்த சோகத்துக்குள்ளேயே வாழ்ந்து, அதனால் என்ன ஆகும், நம்மளோட சோகம் மட்டும் இல்லை, நம்மளை சுற்றி இருக்கிறவங்களும் பாதிக்கப்படும், பல விஷயங்கள் பாதிக்கப்படும். ஆனால் இவன் எவ்வளோ தெளிவாக தான் தப்பையும் உணர்றான், அதான் விடலை. ஆண்டவரே நான் உம்முடைய ஜனம், என்னதான் இருந்தாலும் நான் உம்முடைய ஜனம் ஆண்டவரே, நீர் எனக்காக கண்டிப்பாக என்ன செய்வார், திருப்பி எங்களை எழுப்புவீர், திருப்பி எங்களை கட்டுவீர், எங்களுக்கு விரோதமாக நின்னவங்களுக்கு நீங்கள் என்ன செய்வீங்க, நியாயம் செய்வீர் அவர்கள் முன்பாக அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கிளியராக பேசுகிறான். அடுத்து வாசிங்கப்பா. அவர்கள் யாக்கோவை பட்சித்து அவன் குடியிருப்பை பாழாக்கினார்களே, பூர்வ காலத்து அக்கிரமங்களை எங்களுக்கு விரோதமாக நினையாதேயும். யோபுவை இப்போ எடுத்து என்ன செய்கிறான், சைட் பண்ணுறான். இதில் ரொம்ப முக்கியமான விஷயம், ஏன் அவன் யோபுவை குறித்து சொல்கிறான்னா, இந்த எடுத்துக்காட்டுக்கு வந்துட்டு, இந்த நடக்கிற விஷயத்துக்கு வந்துட்டு யோபுவோட வாழ்க்கை வந்து ஒரு மிகப்பெரிய எடுத்துக்காட்டு. ஏன்னு சொல்கிறோன்னா, யோபு வந்துட்டு ரொம்ப ரொம்ப நீதிமானாக இருந்தான்னு வேதமே சொல்லுது, ஆண்டவரே சொல்கிறார். அவன் வந்து ரொம்ப உண்மை உள்ளவனாக இருந்தான். ஆனால் அவன் என்ன செஞ்சிடறான், தவறாக வார்த்தையை விட்டுறான். வேறு எதுவுமே, அதாவது உலகத்தின் படி பார்த்தா அவனை மாதிரி ஒரு நீதிமான் இருக்கவே மாட்டாங்க. ஆனால் அந்த ஆவிக்குரிய விஷயத்தில் சில விஷயங்களை இழந்தவன் இருக்கிறான். அதனால் என்ன ஆயிடுது, எல்லாத்தையும் இழந்துடுறான். அவன் மட்டும் செத்து போனான், அவன் மட்டும் இழந்தானா, அவன் மாடு கண்ணுக்குட்டி பிள்ளைங்க எல்லாமே மனைவி முதற்கொண்டு என்ன செஞ்சிட்டாங்க, மரிச்சு போயிட்டாங்க, இறந்து போயிட்டாங்க இல்லையா. பிள்ளைங்க எல்லாமே இறந்து போனாங்க. அவனுக்கு இருந்த எல்லா சன்மார்க்கம், என்ன ஆஸ்தி அந்தஸ்து எல்லாமே அழிக்கப்பட்டுச்சு. ஆனால் இந்த உலகத்தில் அவனை போல ஒரு மனுஷன் இல்லவே இல்லை. அப்போ அவன் கர்த்தருடைய சமூகத்தில் போய் என்ன செய்கிறான், அழுகிறான், சட்டையெல்லாம் கிழிச்சுக்கிறான். அங்கே அது மட்டும் இல்லாமல் அங்கே ஒரு 3 ஃப்ரெண்ட்ஸ் வேறு அவன்கிட்ட வந்து நிற்கிறாங்க. இங்கே வாசிச்சு போய் பாருங்கள். அவன் ஃப்ரெண்ட்ஸ் வந்து என்ன சொல்கிறாங்க, நீங்கள் வந்துட்டு நீ வந்து எப்படி உனக்கு நீ ரொம்ப நல்லவேன்னு சொல்கிறாங்க, ஆனால் நீ எல்லாத்தையும் இழந்து போய் நிற்கிற, உன் புள்ள கூட செத்து போச்சு, உன் ஒய்ஃப் செத்து போயிட்டா, உன்னோட சொத்தெல்லாம் போச்சு, அப்போ நீ கெட்டவனாக இருக்கிறனால தானே நடந்திருக்கும் அப்படின்னு அவன்கிட்ட வந்து சொல்கிறாங்க. இப்படி ஒவ்வொருத்தரும் பேசுகிறது அவனுக்கு வந்து ரொம்ப தாக்கத்தை உண்டு பண்ணுது. அவனால் வந்து அதை ஏற்றுக்கொள்ளவே முடியல. இது வந்துட்டு நீங்கள் கதையாக கேட்காதீங்க, எல்லாருடைய வாழ்க்கையிலும் இது இருக்கும், இது இல்லைன்னெலாம் சொல்லாதீங்க, சொல்ல முடியாது. ஏன்னா ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதமாக நம்மளுடைய வாழ்க்கையில் இருக்கும். காது கொடுத்து கேட்க முடியல அவனால். ஆண்டவர்கிட்ட போய் என்ன செய்கிறான், கத்துறான், புலம்புறான், என்ன ஆண்டவரே என்னை எப்படி கேவலப்படுத்து, நான் இப்படி ஆயிட்டேனேன்னு. அவனுடைய காரணத்தினால தான் நடந்திருக்கு. ஆனாலும் கூட பிறரை காட்டிலும் அவன் நீதிமான் தான் இல்லையா. ஆனால் ஒரு அசிங்கமான ஒரு விஷயம் நிற்கிது, போய் நிற்கிறான். அப்போ ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, இந்த உலகத்தை தோற்றத்துக்கு முன்பாக நீ எங்கே போன அப்படின்னு கேட்குறாரு. நீ இருந்தியா, உனக்கு தெரியுமா என்ன நடந்துச்சுன்னு, நான் எப்படி உலகத்தை உண்டாக்குனேன்னு தெரியுமா, நான் என்னென்ன திட்டங்கள் உனக்காக வச்சுருக்கேன்னு தெரியுமா, உலகம் முடிகிற வரைக்கும் என்னென்ன நடக்க போகுதுன்னு உனக்கு தெரியுமா, உனக்கு கொடுக்கப்பட்டிருக்க ஆயுசு எவ்வளோ, ஒரு 100 அந்த காலத்தில் கொஞ்சம் கூட வாழ்ந்துருப்பாங்க, அவ்வளோதான். உனக்கு அவ்வளோதான் தெரியும் இல்லையா. வேறு என்ன தெரியும் உனக்கு, இதுக்கு முன்னாடி வாழ்ந்தவங்களை குறித்து தெரியுமா, நான் என்னென்ன செஞ்சுருப்பேன் அவங்களுக்காகன்னு தெரியுமா, இல்லை உனக்கு நான் என்ன திட்டங்களை வச்சுருக்கேன்றது உனக்கு புரியுமா அப்படின்னு ஆண்டவர் கேட்குறாரு, பேசுகிறாரு. உனக்கு புரியுதா என்ன நீ நினச்சிட்ருக்க அப்படின்னா, அவன் உடனே தன்னுடைய தவறை ஒற்றுக்கொண்டு, அங்கே அதான் விஷயம், நம்முடைய தவறுகளை என்னைக்கு வந்து நம்ம வந்துட்டு அக்செப்ட் பண்ணுறோமோ அப்போ தான் நமக்கு என்ன வரும், சில விஷயங்கள் விளங்கும். நான் தான்ற வரைக்கும் விளங்காது. உடனே என்ன சொல்கிறான், என்னுடைய வாயை நான் என்ன செய்கிறேன், பொத்தி கொள்கிறேன் அப்படின்னு சொல்கிறான். கடைசி என்ன சொல்கிறான், என்னால் தான் இது நடந்துச்சுன்றதே அவன் ஒத்துக்கிறான். பொத்தி கொள்கிறேன் ஆண்டவரே, நான் இனிமேல் இப்படி பேச மாட்டேன் அப்படின்னு. உடனே ஆண்டவர் என்ன செய்கிறாரு, சொல்கிறாரு, நான் யாருன்னு இப்போ நீ பார்ப்ப அப்படின்றார். அதனால் லைஃப்பில் என்றைக்குமே ஒவ்வொரு சூழ்நிலையுமே நமக்கு வந்து ஐயோ ஏண்டா அப்படின்னு முடிகிற மாதிரியே தான் தோணும்.
நீங்கள் ஒவ்வொன்றையும் கடந்து வந்ததுனால உங்களுக்கு அது புரியாது. கடக்கிற வரைக்கும் அந்த இன்சிடெண்ட் வந்து ஏண்டா நடந்துச்சு, இதுக்கு மேலே நம்மளால் வாழவே முடியாதுன்ற ஒரு தாட்டை உருவாக்கிறோம். அந்த விஷயமும் நம்மளால தான் உண்டாக்கும். நம்மளாலேயோ நம்ம பிள்ளைங்களுக்கு ஒன்று நடக்குதுன்னா அது நம்மளால் நடந்திருக்கலாம், நம்மளோட திட்டத்தினால் நடந்திருக்கலாம். இதெல்லாம் நம்ம அக்செப்ட் பண்ணும் பொழுது ஆண்டவர் சொல்கிறாரு, இனி நீ என்னை யாருன்னு பார்ப்ப, இனி உன் புறஜாதிகள் உன்னை யாருன்னு பார்ப்பாங்க, உன்னைய பெணாத்தின உன்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நான் யாருன்னு பார்ப்பாங்க. அதனால தான் அவன் எப்படி ஆசீர்வதிக்கப்பட்டான், எப்படி ஆசீர்வதிக்கப்பட்டான், ரெட்டத்தனையாய் ஆசீர்வதிக்கப்பட்டான். அது வந்துட்டு எதுக்கு அப்படி நடக்குதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா, அவன் ரொம்ப நல்லவன்றதுக்காக நடக்கலை. தேவன் ரொம்ப நல்லவர், கர்த்தர் ரொம்ப நல்லவர், அதுக்காக அது நடந்திருக்கு. இன்னொன்று நம்ம நினைக்கிறோம், அவருடைய மகிமை வந்து அவருக்கு மட்டும்தான். உங்களுக்கு நன்மைகளை செய்கிறனால யாருக்கு கனமும் மகிமை உண்டாக போகுது? தேவனுக்கு உண்டாக போகுது. அப்போ உங்களுக்கு அவர் நன்மை செய்யாமல் இருப்பாரா? அவருக்கு கனமும் மகிமையும் அவருக்குரியது. அவர் கனத்துக்காக உங்களை ஆசீர்வதிப்பாரே. ஆனால் ஒரு வாழ்க்கையில் ஒன்று நடந்துடலாம், அப்படியே விட்டுருவாரா? கேளனமாக பேசினவங்க முன்னாடி அவர் மகிமையை காட்டணும்னா இதற்கு முன்பாக இருந்ததை காட்டணும். நீங்கள் எப்படி இருக்கணும்? 2 மடங்கு ஆசீர்வதிக்கப்படணும். அதை சைட் பண்ணி தான் இந்த ஆசாப் என்ன சொல்கிறான், யோபுவை போல செஞ்சாங்களே, இப்போ நீங்கள் என்ன செய்யணும், இனி விட்டுறக்கூடாது. நாங்கள் பண்ண தப்புனால இன்றைக்கி நாங்கள் பிணத்தை கூட எடுத்து அடக்கம் பண்ண முடிய ஆள் இல்லாமல் உட்காந்துருக்கோம். நடந்து போச்சு. இனி நான் என்ன செய்வேன் என்னுடைய வம்சத்தை காப்பாற்ற? இனி நான் என்னுடைய ஜனங்களை எப்படி நான் பாதுகாப்பேன்? இதிலிருந்து நான் எப்படி திருப்பி மீண்டு வருவேன் அப்படின்னு சொல்லி அவன் வந்துட்டு தன்னுடைய ஆண்டரை காட்டுறான். பாருங்க, பணமும் ரத்தமாக கிடைக்க ஆண்டரே, நான் என்ன செய்வேன் அப்படின்னு சொல்லி யோபுவை குறித்து அவன் வந்து சைட் பண்ணுறான். அதாவது இந்த வேதத்தில் உள்ள காரியங்கள்லாம் எதற்காக கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னா, கண்டிப்பாக அந்த மாதிரி விஷயங்கள் நம்முடைய வாழ்க்கையிலும் நடந்திருக்கலாம், நடக்கும். அப்படி ஒரு சூழ்நிலை வரும். அந்த நேரத்தில் வேதம் உங்களுக்கு சில விஷயங்களை கற்றுக் கொடுக்கும். அதுக்கு தான் பைபிள் படிக்கிறனால நீங்கள் பரலோகம் பெற மாட்டீங்க. சில பேர் சொல்லுவாங்க, நான் 10 தடவை படித்தேன், 20, அதனால் ஒரு பிரயோஜனமே கிடையாது. அது தெரிஞ்சுக்கோங்க. குழந்தைங்களுக்கு ஏன் பைபிள் சொல்லிக்கிறோம், அவங்களுக்கு புரியாது. ஆனாலும் வசனத்தை ஏன் சொல்லி கொடுக்குறோன்னா, அவனும் நம்மளை போல ஒரு வயசுக்கு வருவான். அந்த நேரத்தில் அவன் மனசில் இருந்த மனப்பாடம் வசனம் வந்துட்டு அவனுக்கு வந்துட்டு அறிவின் காரணமாக, அறிவின் முதிர்ச்சியால் அதோட வியாக்கியானம் அவனுக்கு புரியும். ஒரு நாள் அவனுக்கு எந்த சூழ்நிலை இந்த உலகத்தில் வந்தாலும் அதை மேற்கொள்கிற அதிகாரத்தை அந்த வார்த்தை கொடுக்கும். அதுக்கு தான் நம்ம படிக்கிறோம். அதனால் வேதத்தை சும்மா நம்ம எடுத்து வாசித்தோம், நான் காலைல பைபிள் படித்தேன், நான் பைபிள் வாசித்தேன் அப்படின்றனால எந்த கிரெடிட்டுமே நமக்கு இருக்க போகிறது கிடையாது. ஆண்டவர் இன்றைக்கி இவ்வளோ நேரம் வாசிச்சாரெலாம் எண்ணி வைக்கலாம் மாட்டார். ஆனால் உன் சூழ்நிலையின் மத்தியிலும் நீங்கள் எப்படி ஆண்டவரை பார்க்குறீங்கன்றது தான் முக்கியம். சூழ்நிலை என்னவாகவும் வரலாம், அதற்கு காரணம் ஆண்டவர் கிடையாதுன்றதை முதல் நீங்கள் புரிஞ்சுக்கணும். அந்த விஷயத்தில் கிளியராக இருந்தீங்கனாலே அடுத்தது உங்களுடைய ஆசீர்வாதத்தை உங்களால் பார்க்க முடியும். அதோடு நின்றாது. ஆனால் நம்ம என்ன ஆகிடுவோம், ஆண்டவரால் தான் எனக்கு ஆகிப்போச்சு, ஆண்டவர் தான் செஞ்சார், அவெல்லாம் நல்லா இருக்கும், நான் மட்டும் இப்படி ஆண்டவரை ஏற்றுக்கொண்டே இப்படி ஆகிப்போனேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன செஞ்சிடறோம், அப்படியே உட்காந்து உலகத்தின் காரியத்துக்கு நம்மளை என்ன செஞ்சிடறோம், இடம் கொடுத்துறோம். வார்த்தைக்கு நம்ம இடம் கொடுக்குறதே இல்லை. அந்த உலகத்தின் தன்மைக்கு ஏற்ற மாதிரி நானே என்னுடைய பரிகாரத்தை பண்ணிக்கிறேன், நான் ஒரு தப்பு பண்ணல அதுக்கு ஏதாவது ஒன்று செஞ்சு சரி பண்ணிக்கிறேன், இப்படியே போயிட்டுருக்கோம். ஆனால் இவன் என்ன செய்கிறான், இவனிடத்தில் வந்திருக்கிறேன், நான் ஓ சந்ததி உம்முடைய ஜனம் ஆண்டவரே, இன்னைக்கு இப்படி நடந்து போச்சு, இதோட விட்டுற முடியாது, திருப்பி நாங்கள் பெருகணும், திருப்பி நாங்கள் இந்த உலகத்தை அசைக்கணும்னு போய் நிற்கிறான். அடுத்த வசனம் வாசிப்போம். நீதிமன்றம். பூர்வ காலத்து அக்கிரமங்களை எங்களுக்கு விரோதமாக நினையாதையும் உம்முடைய இரக்கங்கள் சீக்கிரமாய் எங்களுக்கு நேரிடுவதாக நாங்கள் மிகவும் தாழ்த்தப்பட்டு போனோம். எங்களை ரட்சிக்கும் தேவனே, நீர் உமது நாமத்தின் மகிமை நிமித்தம் எங்களுக்கு உதவி செய்து உமது நாமத்தின் நிமித்தம் எங்களை விடுவித்து எங்கள் பாவங்களை நிவர்த்தியாக்கும். கேட்குறான், நாங்கள் செஞ்ச தப்பு இது எல்லாவற்றையும் நீங்கள் என்ன செய்யணும், பாவங்கள் எல்லாவற்றையும் நீங்கள் என்ன செய்யுங்க, மன்னிங்க ஆண்டவரே. நான் என்ன செஞ்சுட்டேன், தப்பு பண்ணிட்டேன், என்னால் முடியல, நாங்கள் பண்ணதுனால தான் எங்கள் எல்லாம் ஒன்றுமில்லாமல் நிற்கிது ரோட்டில். இப்போ நாங்கள் என்ன செய்யணும் நம்ம நினைக்கிறோம். அவன் சொல்கிறான், அக்கினியை ஊற்றும் அப்படின்னு சொல்கிறான்.
நம்ம நினைக்கிறோம் அவன் வெஞ்சன்ஸ் எடுக்கிறான், இவன் செஞ்சதை திருப்பி செய்ய சொல்லி ஆண்டவர்கிட்ட கேட்குறான்னு நீங்கள் நினைக்கிறீங்க. ஆனால் நல்லா யோசிச்சு பாருங்களேன். சில நேரங்களில் என்ன ஆயிடுது, தப்பை பார்த்துட்டு நம்ம ஆண்டவர் ரொம்ப நல்ல தேவன், ஆண்டவர் எல்லாவற்றையும் மன்னிக்க சொல்கிறார், ஆண்டவர் எல்லாவற்றையும் மறக்கிறவர் அப்படின்றதுக்காகவே என்ன செஞ்சிடறோம், இல்லை நம்ம வீட்டு பிள்ளை, ஏன் வீடு, ஏன் குடும்பம் அப்படின்றதுக்காக நம்ம என்ன செஞ்சிடறோம், பிள்ளைங்க தப்பு செஞ்சால் கூட, இல்லை நம்ம கணவன் மனைக்குள்ளே தப்பு செஞ்சால் கூட என்ன செஞ்சிடறோம், ஆண்டவரே மன்னிக்க சொல்லியிருக்கிறாரு, நம்ம எதுக்கு இது பண்ணணும்னு சொல்லிட்டு அந்த பாவத்தை வந்து என்கரேஜ் பண்ணி விட்டுறோம். அதாவது தப்புன்னு சொல்லாதது வந்துட்டு அவங்கள என்கரேஜ் பண்ணுற மாதிரி தான் அர்த்தம். இப்போ இவங்க நீ தப்பு பண்ணிட்டீங்க ஆண்டவரே, எல்லாம் நடந்து போச்சு, அவங்கள விட்டுருங்க, நீ நம்ம நல்லவர் விட்டுருங்க அப்படின்னு சொல்லுவாங்களா? அவன் என்ன சொல்கிறான், நீங்கள் நியாயம் கேளுங்க ஆண்டவர், நீங்கள் பேசுங்க. ரத்தம் வந்து தண்ணி போல் ஓடிட்டுருக்கு, அவங்களுக்கு எதுவுமே தெரியாது, அவங்க ஏன் இப்படி இறந்து கிடக்காங்கன்றது அவங்களுக்கே அது தெரியாது. அப்படி நம்ம விட்டுறக்கூடாது இல்லையா? ரெண்டு விஷயங்கள் இருக்குது. அதாவது தவறை வந்து தவறுனே நம்ம வீட்டில் நடக்குதுன்றதுக்காக இப்படி ஒன்று ஒன்றா நடக்கும்போது தான் என்ன ஆகிடும், அது பெரிய விஷயத்துக்கு போய் முடிஞ்சிடும். நீங்கள் ஒரு குழந்தைய அடித்து வளர்க்கலைன்னா அவன் அதையே பெருசாக போய் பண்ணுவான். அதுக்கு காரணம் என்ன, நம்ம தான் பழகி கொடுக்குறது. ஏன்னா அவனை நான் வந்துட்டு ஆண்டவர் மன்னிக்க சொல்லியிருக்காரு கேட்டால் அதுக்கு சொல்லுவாங்க, ஆண்டவரே மன்னிக்க சொல்லியிருக்கிறாரு, நம்ம பிள்ளைய நம்ம மன்னிக்காமல் இருக்க முடியுமா? ஓம் பிள்ளைன்றதெல்லாம் வந்துட்டு ஆண்டவர் பிறக்கிற வரைக்கும் கொடுத்துருக்கிறார், ஒரு உறவுகளை அதுக்கு தான் கொடுத்துருக்கிறார். ஆனால் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு நோக்கம் உண்டு. அப்போ அவன் அந்த நோக்கத்தை கரெக்டாகவும் செய்ய மாட்டான். இந்த உலகத்துக்கு எப்படி இருப்பான், பல பேருக்கு அவன் பாதகமாக தான் இருப்பான் இல்லையா? அப்போ இவங்க கேட்குறத குறித்து நம்ம தவறாக சொல்லவே கூடாது. வெளிப்படுத்தல அவன் சொல்கிறான் பார்த்தீங்களா, 6:10 ஏற்கனவே வாசம் திருப்பி வாசிப்பாங்க. வெளிப்படுத்தல் 6. அவர்கள் பரிசுத்தமும் சத்தியமும் உள்ள ஆண்டவரே தேவரீர். எப்படிப்பட்டவரா? பரிசுத்தமும் சத்தியமும் உள்ள ஆண்டவரே தேவரீர் பூமியின் மேல் குடியிருக்கிறவிடத்தில் எங்கள் இரத்தத்தை குறித்து இதுவரைக்கும் நியாயம் தீர்ப்பு செய்யாமலும் இருப்பீர்கள். யாரு? இரத்த சாட்சியா மறிச்சு போனவங்க, ஆண்டவருக்கென்று தன்னுடைய ஜீவனை கொடுத்தவங்க. அவர் இனியும் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி அவர் என்ன செஞ்சுட்டாங்க, அவங்களெல்லாம் கொன்று குவிச்சிட்டாங்க. ஏதோ ஒரு காரணத்தில் இவங்களுக்கெல்லாம் நீங்கள் என்னைக்கு ஆண்டவரே செய்வீங்கன்னு கேட்குறாங்களா? அப்போ இது தப்பா? அப்படி இல்லை, அவங்க கேட்குறது வந்து தவறு கிடையாது. ஆனால் அவங்க போய் என்ன செய்யலை, அவங்கள்ட்ட போய் யுத்தம் பண்ணணும்னு நினைக்கல. நீர் நியாயம் கேளும். அது மட்டும் இல்லை, இது தப்பு. அதை நம்ம என்ன செய்யணும், பிள்ளைங்களுக்கெல்லாம் சொல்லிக் கொடுக்கணும். பிள்ளைங்களை அடித்து தான் வளர்க்கணும் இல்லையா? பிள்ளைங்களை அடித்து தான் வளர்க்கணும். அது வந்துட்டு தவறே கிடையாது. நான் வந்து ஒரு டீச்சராக இருக்கிறனால எனக்கு தெரியும் இப்போ உள்ள சூழ்நிலை எப்படி இருக்குதுன்னு எனக்கு தெரியும். ஸ்கூலில் அவங்க ஏன் இந்த அளவுக்கு தப்பு பண்ணுறாங்க. நான் வந்ததே ஒரு 17 இயர்ஸ் தான் வேலை பார்க்குறேன் கவர்மெண்ட்டில். நான் ஃபஸ்ட்டு ஸ்கூலுக்கு போகும்போது இருந்த நிலைமையும் இப்போ உள்ள நிலைமையும் எனக்கு தெரியும். ஏன்னா நாங்கள் பிள்ளைங்கள தொடக்கூடாது. கவர்மெண்ட் சொன்னதை நம்ம ஃபாலோ பண்ணிக்கிறோம், நல்லது தான். அவங்க வேறு மாதிரி ட்ரீட் பண்ண ட்ரை பண்ணுறாங்க பிள்ளைங்கள. ஆனால் சூழ்நிலை வந்து எப்படி ஆயிடுச்சு, பிறம்பை கையாளாதவன் தன் பிள்ளையை அதுக்காக அடிக்கணுன்றதை காட்டிலும் அவங்க செய்கிறது தப்புனே சொல்லி கொடுக்காம விட்டுறது. ஏன் பிள்ளை, ஏன் ரத்தம், நான் அப்படி தான் இருப்பேன், வெளியே சொல்லாமல் நான் இருக்கேன் அப்படின்னும் பொழுது அவனால் பல பேர் ஒரு நாள் என்ன ஆகும், ரத்தம் சிந்துதலுக்கு ஏதுவான காரியம் நடக்கும். அதுக்கு காரணம் யாராக இருப்பாங்க, அதுக்கு முன்னாடி உள்ளவங்களாக இருப்பாங்க, வேறு யாராக தான் இருப்பாங்க. திட்டவட்டமாக அவன் சொல்கிறான், நீர் எவ்வளோ நாள் ஆண்டவரே, நாங்கள் தான் தப்பு பண்ணோம் இல்லைன்னு சொல்ல, எங்கள் தப்புனால ஒன்று நடந்திருக்கு. ஆனால் இன்றைக்கி வந்துட்டு எங்களை வந்து கேவலமும் இதுவுமா படுத்துகிறாங்க, நீ நியாயம் கேட்க மாட்டீரா? திருப்பியும் கடைசியில் அவன் என்ன சொல்கிறான், கடைசி இது வாசிப்பா, இது சங்கீதம் 11 வாசிப்பா. 11. கட்டுண்டவனுடைய பெருமூச்சு உமக்கு முன்பாக வரட்டும், கொலைக்கு நியமிக்கப்பட்டவர்களை உமது புயபலத்தினால் உயிரோடே காத்திரலும். எங்களை இல்லைப்பா 11 வாசிக்கிறியாப்பா? 79:11. அவர்களுடைய தேவன் எங்கே என்று புறஜாதிகள் சொல்லுவானேன், உமது ஊழியக்காரன் என்ன சொல்கிறான், புறஜாதிகள் என்ன கேட்பான், இப்போ ரத்தம் சிந்தி இப்படி உட்காந்துருக்கான், அவங்க ஆண்டவர் எங்கே போனார் அப்படின்னு கேட்பாங்கல்ல அப்படின்னு சொல்கிறான். அடுத்து, உமது ஊழியக்காரருடைய
சிந்துண்ட இரத்தத்தின் பழிவாங்குதல் ஜாதிகளுக்குள்ளே எங்கள் கண்களுக்கு முன்பாக விளங்கும்படி செய்யும். அடுத்து கட்டுண்டவனுடைய பெருமூச்சு உமக்கு முன்பாக வரட்டும். கொலைக்கு நியமிக்கப்பட்டவர்களை உமது புயத்தினாலே உயிரோடே காத்தருளும். ஆண்டவரே, எங்கள் அயலார் உமது நியாயத்தை உமது நித்திய நிந்தத்தை ஏழுதலையாக அவர்கள் மடியிலே திரும்ப பண்ணும். என்ன சொல்றான்? 7 மடங்கு அவங்க என்ன செய்யணுமா? நீரு எனக்கு பண்ணதுக்கு அவங்க பண்ணணும். இதில் 2 விஷயம். அதான் நான் சொல்கிறேன்ல, தப்புன்னு சொல்கிறான். எவன் அப்படி சொல்லுவான்னு தெரியுமா? தான் தப்பு ஒத்துக்கிறவன், நான் பண்ணுறது தப்புன்றவன் தான் அடுத்தவன் தப்பு பண்ணும்போது தைரியமாக பேசுவான். தான் தப்பையும் மறைச்சிக்கிட்டே இருக்கிறவன் அடுத்தவன் தப்பையும் சொல்ல மாட்டான். இது எதுக்குடா வம்பு? நாளைக்கு என்னைய சொல்லி காட்டுவான்ல. நான் என்னைய பற்றியும் பேசாத வரைக்கும் நான் உன்னைய பற்றியும் பேச மாட்டேன். இது 2மே ஆண்டவருக்கு முன்பாக என்னது தான்? தவறான காரியம்தான். நம்ம நினச்சிடும் அந்த இன்சிடெண்ட்டில் ஈஸியாக போயிடுறோம். ஆனால் ஒவ்வொரு இன்சிடெண்ட்டும் என்னவாக இருக்கும்? ஒன்றுக்கும் லிங்க்டாக இருக்கும். ஒரு விஷயம் ஒரு உலகத்தில் ஒரு நிமிஷம் ஒரு செகண்ட் நடக்குதுன்னா தேவனுடைய திட்டத்திற்கு அதுக்கு அடங்கி தான் நடக்குது. ஆண்டவர் செய்கிறான்னு சொல்லலை. ஆண்டவர் செய்ய வேண்டிய காரியத்தை அது ஒன்று அழிக்கிறதாகவோ இல்லை அவர் வார்த்தையின்படி நடக்கிறதாகவோ தான் இருக்கும். பிசாசோட நோக்கமே தேவன் வச்சிருக்க திட்டத்தை அழிக்கணும். இந்த காரியத்துக்கு தான் போராட்டம் நடந்துகிட்டே இருக்கு. தேர்ஸ் அ வார் பிட்வீன் குட் அண்ட் ஈவில். இப்போல்லாம் என்ன இதுனா, இப்போ பிசாசே வேலை பார்க்க அவசியம் இல்லை. நமக்குள்ளேயே தான் நம்ம வச்சுருக்கோமே பிசாசின் எண்ணங்களை. அவன் வாட்டுக்கு இருக்கான், அவனே அடிச்சுக்கிட்டு முடிச்சுக்குவான்டான்ற மாதிரி இருக்குது. முன்னாடி அப்படிலாம் கிடையாது. வேற யாராவது தான் அடித்து கொள்ளணும். இப்போ அப்படி ஒரு சூழ்நிலையில் காலம் போயிட்டுருக்கு. யாருமே யாருக்குமே உண்மையாக இருக்கிற வேண்டிய சூழ்நிலையே இல்லை. அப்போ பிசாசு என்ன செஞ்சுட்டான்? எப்படி தேவன் அவருடைய வார்த்தையை விதைச்சிட்டு அது 100 1000 பலன் கொடுக்குன்ற மாதிரி அவன் விதைச்சு விட்டுட்டான். அது வாட்டுக்கு பலன் கொடுத்துக்கிட்டு இருக்கு. இப்போ அவன் விதைச்ச விதைய நம்ம எடுத்துட்டனால அவன் அது பலன் கொடுத்துக்கிட்டு இருக்கு. இப்போ அவனோட வேலையை முடிஞ்சு போச்சு. எப்படி இயேசு கிறிஸ்து எல்லாம் முடிந்ததுன்னு சொல்லி இப்போ பரத்தில் இருக்கிறாரோ, அவருடைய வார்த்தையை விசுவாசிக்கிறவன் என்ன நித்திய ஜீவனை பெறுவான் முடிச்சிட்டார். அதே போல் இவனும் விதைச்சிட்டு விட்டான். இப்போ இவனுக்கு வேலையே இல்லை. அவன் தான் விதைச்சது தான் நம்ம விதைச்சி அறுத்துக்கிட்டு இருக்கோமே. விளைய வச்சு அவனே அடிச்சுக்குவான், அவனே ஒருத்தனையும் பகைச்சுக்குவான். அப்படின்ற சூழ்நிலைக்கு பிசாசு கொண்டு போயிட்டான். அப்போ நம்மளுடைய சூழ்நிலைகளில் வாழ்க்கையில் ஒரு சூழ்நிலை வரலாம். அப்படி ஒரு பாபிலோன் போன்ற ஒரு கஷ்டங்கள் வரலாம். ஆனால் அதோடு என்ன செஞ்சிடக்கூடாது? நம்ம அப்படியே நின்றக்கூடாது. அப்படியே எனக்கு இப்படிலாம் ஆயிடுச்சு, போ எவ்வளவோ கேவலத்தைப்பட்டேன், இனிமேல் என்னத்துக்கு நான் உங்களுக்காக உட்காந்துட்ருக்கணும், நான் முடிச்சுக்கிறேன் அப்படின்றது வாழ்க்கை கிடையாது. எனக்கு எவ்வளவோ நடந்துச்சு, ஏதோ ஒரு காரணத்தினால நடந்துருச்சுக்கலாம், எனக்கு காரணம் தெரியாமல் இருக்கலாம், நடந்துருச்சு. ஆனால் இனியும் நான் என்ன செய்ய மாட்டேன்? ஆண்டவரே அப்படிலாம் விட்டுற மாட்டாரேனே. நான் உம்முடைய ஜனம், நான் உம்முடைய நீதிக்கு பாத்திரனாக இருக்கிறேன், நான் உம்முடைய மகிமைக்கு தகுதி உள்ளவனாக இருக்கிறேன், என்னை நீர் தகுதிப்படுத்தும்னு சொல்லி தான் அப்படி ஒரு சூழ்நிலையில் போய் அவங்க நினச்சிறாங்க, நின்று கதறாங்க. கடைசி வசனம் வாசிப்ப, 13வது வசனத்தை 13 வாசிப்பா. உம்முடைய ஜனங்களும் உம்முடைய மேய்ச்சலின் ஆடுகளும் ஆகிய நாங்கள் உம்மை என்றென்றைக்கும் புகழுவோம், தலைமுறை தலைமுறையாக உமது துதியை சொல்லுவோம். 79:9 வாசிப்பா. 9. எங்களை ரட்சிக்கும் தேவனே, நீர் உமது நாமத்தின் மகிமையின் நிமித்தம் எங்களுக்கு உதவி செய்து உமது நாமத்தின் நிமித்தம் எங்களை விடுவித்து எங்கள் பாவங்களை நிவர்த்தியாக்கும். முதல் என்ன சொல்றான்? விடுதலை பண்ணுங்க, எல்லாம் செய்யுங்க. அதோடு சேர்த்து என்ன சொல்கிறான்? என்னுடைய பாவங்களை நிவர்த்தி செய்யும். ஏன்னா அவனுக்கு தெரிஞ்சிருக்கு, எங்கள் பாவத்தினால தான், அன்னைக்கு சொன்னதை கேட்காதனால தான், வாக்குத்தத்தம் சொல்லப்பட்டு நாங்கள் கேட்காதனால தான், இங்கே ஆடி கழிச்சு போய் உட்காந்துருந்தனால தான் இது நடந்துருச்சு. எங்களுடைய பாவங்களை மன்னியும் ஆண்டவரே. அதோடு விடலை, இனிமேல் என்ன செய்யுங்க? எல்லாத்தையும் மாற்றி போடுங்க. நாங்கள் என்ன செய்வோம்? உண்மை மீண்டுமாய் துதிச்சு உண்மை ஆராதிப்போம் அப்படின்னு சொல்கிறான். இதுதான் லைஃப், இதுதான் வாழ்க்கை. யாருக்குமே லைஃப் இந்த உலகத்தில் மரணம் வர்ற வரைக்கும் யாருக்குமே லைஃப் முடியவே முடியாது.
கட்டப்பட்டுட்டே தான் இருக்கணும். ஒரு சூழ்நிலை நம்மளால் நடந்துருச்சு, அதோடு நம்ம என்ன செஞ்சிடக்கூடாது, அப்படியே நின்றக்கூடாது. என்ன செய்யணும்? இவங்களை போல நான் உம்முடைய ஜனம் ஆண்டவர்கிட்ட நீங்கள் என்ன செய்யணுமா, உங்களுடைய வாக்கு தத்தங்களை எடுத்துக்கொண்டு தேவனை நினைவூட்டுங்கள்னு வேதம் சொல்லுது. அவர் மறந்துட்டாருன்னு இல்லை, நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ அதை நினைவூட்டுறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ தான் ஆசீர்வாதம். என் மகன் நினச்சிட்டே இருக்கான், என் புள்ள நினச்சிட்டே இருக்கான், அவன் என் மேலே கோவப்படல, அவனுக்கு புரியுது அவன் தப்புனால தான் இது நடந்திருக்குன்ட்டு அப்படின்னு சொல்லி யோபு ஆசீர்வதித்தது போல் அதுக்கப்புறமேட்டு ஆண்டவர் என்ன செய்வாராம், 2 மடங்காய் ஆசீர்வதிப்பாராம். ஏன்னா அவருக்கு புரியுது என் புள்ள இறங்கி திரும்பி என்ன செஞ்சிட்டான், என்கிட்ட வர்றான், அவன் தப்பா அவனுக்கு புரியுது, பாவத்தினால இது நடக்குதுன்றது புரியுது அவனுக்கு. அது மட்டும் இல்லாமல் இது என்னால் நடக்கலை அப்படின்றத அவன் அறிக்கையிடுறான். அது வந்துட்டு ஒரு பெரிய விஷயம். எந்த சூழ்நிலை வந்தாலும் கண்ணை மூடிட்டு இது தேவனால் நடக்கலைன்றதை மட்டும் நீங்கள் வந்து அறிக்கையிடணும். அதுக்கப்புறம் உங்களுக்கு புரியும் ஏன் நடந்துச்சு, யாருனால் நடந்துச்சு, எப்படி நடந்துச்சுன்றதெல்லாம் அது புரியும். அதோட தீர்மானங்கள் எல்லாம் ஆண்டவர் பண்ணிக்குவார். ஆனால் நீங்கள் நாளைக்கு 2 மடங்காய் ஆசீர்வதிக்கப்படணும் அப்படின்னா நீங்கள் என்னத்தை அறிக்கையிடணும், இது என்னுடைய ஆண்டவரால் வரலை. ஏன்னா எந்த நன்மையும் எந்த ஆசீர்வாதமும் ஜோதிகளின் பிதாவின் இடத்துல இறங்கி வருமே தவிர ஒரு பொட்டு தீமை கூட தேவனிடத்துலேருந்து வரவே வராது. அது தெரிஞ்சுக்கோங்க. இன்னொன்று தெரிஞ்சுக்கோங்க, இந்த உலகத்தில் இருக்கிறதுக்கு தான் இது எல்லாமே. அதுக்கப்புறம் இந்த விஷயம்லாம் நமக்கு தேவையே கிடையாது. அதே போல் அவன் திட்டவட்டமாக என்ன சொல்கிறான், மறிச்சு போனவங்களை குறிச்செல்லாம் அவன் பேசலை, நடந்து போச்சு முடிஞ்சு போச்சு, இனி கட்டப்படணும். ஏன்னா அவனுக்கு தெரியும் கண்டிப்பாக எனக்கு இரத்த சாட்சி அப்படி மறிச்சு போயிருக்கிறவங்க எங்கே இருப்பாங்க, தேவனோடு இருப்பாங்க. அவங்க அதை பற்றிலாம் இனி வர்ற தலைமுறையை நான் எப்படி கொண்டு போகணும், அவனோட நோக்கத்தை அவன் மறக்கவே இல்லை. அவனுக்கு தெரியுது நடந்தது ஆகிப்போச்சு, இனி நம்ம என்ன செய்யணும், அடுத்து இந்த தலைமுறையை கட்டணும், அடுத்து மீண்டுமாய் தேவனுடைய ஜனம் எழும்பி நிற்கணும், இஸ்ரவேல் ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்படணும். அந்த ராஜா முன்னாடி நம்ம என்ன செய்யணும், மீண்டுமாய் உயர்ந்து நிற்கணும். நீங்கள் திருப்பி ஹிஸ்ட்ரியில் போய் பார்த்தீங்கன்னா திரும்பியும் இஸ்ரவேல் கட்டப்பட்டுச்சு. இன்றைக்கி உலகத்தில் இத்தூண்டு நாடு தான் இஸ்ரேல். ஆனால் யாராலும் இஸ்ரேலை தொட முடியலன்றான். எல்லாரும் சொல்கிறாங்க என்ன வச்சுருக்கான் அவன், அந்த இத்தூண்டு நாட்டுக்குள்ளே அவன் என்ன பண்ணுறான், எப்படி நோபல் ப்ரைஸ் வாங்குறவன் முக்காவாசி பேர் யார், இஸ்ரேல். இது வந்து ப்ரூஃப், இது வந்து பைபிள் கிடையாது, இது ஹிஸ்டாரிக்கல் ட்ரூத்து ப்ரூஃப். யாருமே வாங்க முடியல. அவன்கிட்ட மட்டும் எப்படி இப்படி ஒரு அறிவு இருக்கு, எப்படி இருக்க முடியுது? 3% தான் யூதர்கள் இருக்கான், 3% தான் யூதர்கள் இருக்கான். ஆனால் அவனோட அந்த ஸ்டாக் மார்க்கெட்லேருந்து ஸ்டாக் எடுத்தானா அந்த நாடு வந்து பிச்சைக்கார நாடு. அவனுக்குள்ள என்ன இருக்கு? ஒன்றும் இல்லை, கர்த்தருடைய ஆசீர்வாதம் இருக்கு, வேற ஒன்றுமே இல்லை. கர்த்தருடைய ஆசீர்வாதம் இருக்கு அங்கே. அவன் அதை பிடிச்சிக்கிட்டான், கர்த்தருடைய வார்த்தையை பிடித்து கொள்கிறான். இஸ்ரவேல் நாட்டில் இன்னும் இப்போயும் யூதர்கள் நிறைய பேர் கிறிஸ்டியனாக மாறிட்டே இருக்கிறாங்க, நிறைய பேர் மாறிட்டே இருக்கிறாங்க. இதில் என்னென்னா ஜூஸ், நான் நேற்று கூட சொன்னேன், ஜூஸுன்ற வார்த்தை வந்து ஒரு ரிலீஜியன் நம்ம நினச்சிட்ருக்கோம். இல்லை, அது வந்து ஒரு வம்சம். அங்கே கிறிஸ்டியன்ஸ் இருந்தால் கூட அவங்கள கிறிஸ்டியன்னு சொல்கிறது வந்து கிடையாது, ஜூஸ்ன்னு தான் சொல்லுவாங்க. அம்மா அப்பா ஜூஸாக இருந்தால் தான் அவங்க ஜூஸாக இருக்க முடியும். இப்போ நம்மளாம் கிறிஸ்டியன் ஆயிடுறோம் இல்லையா, அவங்க வந்து யூதர்கள் ஆக முடியாது. அவங்க மதத்தை வேணால் ஃபாலோ பண்ணலாம். இப்போ நீங்கள் போய் யூத மதத்தை ஃபாலோ பண்ணலாம், ஆனால் நீங்கள் யூதர்கள் ஆக முடியாது. அதுதான் அவங்களோட. அதனால் அங்கே நிறைய கிறிஸ்டியன்ஸ் இருக்காங்க. இப்போ யூதர்கள் நிறைய கிறிஸ்டியன் ஆகிட்டு இருந்தால் கூட அவங்கள யூதர்கள் தான் சொல்கிறாங்க. அப்படியே நம்ம நினச்சிக்கிறோம் யூதர்கள்னால் அவங்களாம் வந்துட்டு யூத மதத்தை ஃபாலோ பண்ணுறாங்கன்னு. இல்லை, கிறிஸ்டியனாக ஃபாலோ பண்ணி அவங்க யூத ஜீனில் வந்தாலும் அவங்க யூதர்கள் தான். அவங்கள தொடக்கூட முடியல. ஏன்? அவங்க வந்துட்டு கடைசியில் எதுக்கு வந்துடுறாங்கன்னா நிவர்த்திக்கு வந்துடுறாங்க. தேவனே நிவர்த்தி செய்யும் இந்த வசனம் இருக்குது பார்த்தீங்களா. அவன் என்ன நினைக்கிறான், கடைசியில் ஆண்டவர் தான் எல்லாம் நடக்கலாம், என்னை கொன்று குவிச்சிருக்கலாம். ஹிட்லர் போய் என்ன செஞ்சான், யூதர்களை கொன்று குவிச்சான். அவன் கொன்னதுக்கெலாம் இந்நேரம் ஒன்றுமெல்லாம் போயிருக்கான். நீ உலகத்தில் பணக்காரன் வந்தான். அப்போ ஹிட்லர் போய் பரலோகத்தில் நிற்கும் பொழுது, ஆண்டவரே ஹிட்லருக்கு நியாயம் செய்யுங்க, அவனை மன்னிங்க, ஹிட்லர் ரொம்ப நல்லவன் அப்படின்னு ஆண்டவர் விட்டுட்டுருப்பாரா? ஆனால் அதை ஆண்டவர் செய்வார். ஆனால் நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணும், பாவம் யாருனால தான் உண்டாகுது, நம்மளால தான் உண்டாகுது.
நடந்துருச்சு, ஒரு விஷயம் நமக்கு நடந்து போச்சு, நம்ம பிள்ளைங்க இனி என்ன செய்யணும்? மீண்டுமா எழும்பி கட்டணும். மீண்டுமாய் அவன் எப்படி கட்டினான்? நாகரிகத்தையே புதுசாக உருவாக்கியிருக்கான். நாகரிகத்தை உருவாக்குறது எவ்வளோ பெரிய கஷ்டம். அதுவும் இஜிப்சியன் சிவிலைசேஷனை உருவாக்குறதுன்றது பழமையான நாகரிகமே இஜிப்சியன் சிவிலைசேஷன் தான். அதை மீண்டுமாய் கட்டப்பட்டுச்சு. இன்னைக்கு உலகத்தையே அசைக்கிறவர்களா அந்த பாபிலோன் டிஸ்ட்ரக்ஷனுக்கு அப்புறமேட்டு இவங்க நிற்கிறாங்கன்னா அதுக்கு காரணம், எந்த சூழ்நிலை வந்தாலும் அதை தேவன் மேலே அவங்க வைக்கிறது இல்லை. தேவன் எனக்கு நன்மையை தான் செய்வார், ஆனால் மீண்டுமா என்னை என்ன செய்வார்? எழுப்புவார். ஒன்றுமே இல்லைனாலும் அதுலேருந்து என்னை என்ன செய்வார்? எல்லாமாய் எழுப்புவார் அப்படின்ற யோபுவின் வசனத்தையும் வார்த்தைகளும் அவன் இன்றைக்கும் பிடிச்சி கொண்டிருக்கிறான். அதனால தான் ஆசீர்வதிக்கப்படுறான். நம்மளுடைய வாழ்க்கையிலையும் பாபிலோனை போல சூழ்நிலைகள் டிஸ்ட்ரக்ஷன் வரலாம். ஐயோ இப்படி ஆகிப்போச்சு, நான் அசிங்கப்பட்டேனேக்கே, அதெல்லாம் பற்றி காது கொடுத்தே நம்ம என்ன செய்யக்கூடாது? கேட்கக்கூடாது. நம்ம கேட்க வேண்டிய ஒரே விஷயம் வசனம் தான். கர்த்தருடைய வார்த்தையை தான் கேட்கணும். இன்னொன்று, என்ன நான் சரி பண்ணிக்கிட்டே இருக்கணும், அது ரொம்ப முக்கியம். நான் என்ன செய்யணும்? கிளென்சிங் பண்ணிட்டு அவன் சொல்கிறான்ல, என்ன செய்யும்? சுத்திகரியும். ஆண்டவரே என்னை சுத்திகரிங்க, நீங்கள் என்னை சுத்திகரித்து என்ன செய்யுங்க? மீண்டுமா என்னை எழுப்புங்கன்னு கேட்குறான். சுத்திகரிப்பு நடக்காமல் எழுப்புதல் நடக்கவே நடக்காது. நான் எழும்பி பிரகாசிப்பேன், கிருபையில் வாழ்கிறேன். ஆக்சுவலாக அந்த கிருபையினால தான் அவங்க இவ்வளவாது இவங்க பண்ண தப்புக்கு திரும்பி அவங்க எழும்பவே கூடாது. ஆனால் அந்த கிருபையின் காலத்தை நம்ம பயன்படுத்தி தேவன் கொடுப்பார். ஒரு சில நேரங்களில் திருப்பி மீண்டுமாய் கொடுப்பா. அதை பயன்படுத்தி நம்மளுடைய தவறுகளை விட்டு நம்ம கிளென்சிங் ப்ராசஸ்க்குள்ளே போய் மீண்டுமாய் ஆண்டவரிடத்துல என்னை உயர்த்தும் ஆண்டவரை நீங்கள் கேட்பீர்களானால் அதுக்கப்புறம் வர ஆசீர்வாதம் கண்டிப்பாக எப்படி இருக்கும்? 2 மடங்காக தான் இருக்கும். அது ஏன் நடக்குது? தேவன் அங்கே மகிமைப்படுவார். என்னைய ஈஸியாக நினச்சிங்க, என் புள்ள விழுந்துருச்சுன்னு அவங்க ஆண்டவர் ஈஸி நினச்சிட்டியா? இன்றைக்கி 2 மடங்காக தூக்கி வச்சுருக்கேனே, இப்போ என்னை யாருன்னு தெரியுதா அப்படின்னு அவருடைய மகிமைக்கென்று என்ன செய்வார்? மீண்டுமாய் 2 மடங்காய் இல்லை 1000 மடங்காய் கூட நீங்கள் என்ன செய்வீங்க? விருத்தி அடைவீங்க. இதுதான் கிறிஸ்தவ ஜீவியம். இப்படி தான் நம்ம உலகத்தில் வாழ்ந்தே ஆகணும். ஏன்னா இது பிசாசின் கண்ட்ரோலில் இருக்கிற இடம் தான். அவனுக்கு என்ன செஞ்சிட்டான்? யாருனால பாவம் வந்துச்சு? மரணம் யாருனால நடக்குது? என்னாலும் மரணம் ஒருத்தனுக்கு நடக்குது. எந்த வயசில் எது நடந்தாலுமே அது பாவத்தினால் ஆதாம்னால தான் உண்டாகுது, வேற எதுனாலையும் உண்டாகவே கிடையாது. அதனால் நம்ம தப்பாக புரிஞ்சுக்கிடாமல் நம்ம ஆதாமின் தன்மைகள் அப்பப்போ நமக்கு என்ன செஞ்சிடும்? வரத்தான் செய்யும். ஆனாலும் நம்மளை என்ன செய்யணும்? சுத்திகரிக்க தெரியணும், நம்ம கிளென்ஸ் பண்ண தெரியணும் நம்மளை. அப்படி நின்னீங்க, நான் மீண்டுமாய் தேவன் உங்களை என்ன செய்வார்? 2 மடங்காய் உயர்த்துவார். அவருடைய மகிமைக்கென்று நீங்கள் உயர்த்தப்படுவீங்க. உங்களுக்காக உங்களை அவர் உயர்த்தினாலே பெருசாக இருக்கும். ஆனால் தேவன் அவருடைய மகிமைக்கென்று உங்களை உயர்த்தினா எவ்வளோவா நீங்கள் உயர்வீங்க. அப்படி உயர்ந்தவங்க தான் இந்த இஸ்ரவேல் ஜனங்கள். அவங்க ஒன்றும் ஆதியிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் அப்படியே இல்லை. பல டிஸ்ட்ரக்ஷன், அவங்க கண்ட அழிவை போல ஒரு சிவிலைசேஷனும் அழிவை கண்டதே இல்லை. நம்மளும் இப்போ ஆவிக்குரிய இஸ்ரவேலராக இருக்கும் பொழுதும் நமக்கும் நிறைய டிஸ்ட்ரக்ஷன் வரலாம். ஆனால் அதெல்லாம் என்ன செஞ்சிடணும்? அப்படியே காலை அப்படி தட்டிட்டு மீண்டுமாய் நம்ம என்ன செய்யணும்? நம்மளை சுத்திகரித்து கொண்டு மீண்டுமாய் கர்த்தருக்கு முன்பாக, பிரஜாதிகளுக்கு முன்பாக நம்ம தலை நிமிர்ந்து நம்முடைய அடுத்த தலைமுறை நிற்கணும். அதில் தான் சாட்சி. இல்லாட்டினா ஆண்டவரை ஏற்றுக்கொண்டதுக்கு அர்த்தமே கிடையாது. இதை நம்ம பிள்ளைகளுக்கும் கற்றுக் கொடுக்கணும். தவறுகளை சுட்டி காட்ட தெரியணும். தப்புனா தப்புன்னு சொல்லணும். அப்படியே அதுக்குள்ளேயே நான் உழந்துட்டே இருப்பேன்னு சொன்னோம்னா என்னைக்காவது ஒரு நாள் உங்கள் பிள்ளைங்களோ உங்கள் குடும்பம் யாருக்கோ பிரோஜனம் இல்லாமல் தவறான ஒரு சூழ்நிலையில் போய் நிற்பாங்க. அதுக்கு நம்ம என்றைக்குமே காரணமாக இருக்கவே கூடாது. நம்ம தேவனுக்கு சாட்சி உள்ள ஜனமாய் வாழணும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். இஸ்ரவேலே கர்த்தரை நம்பு, கர்த்தரை நம்பு, கர்த்தரை நம்பு. இஸ்ரவேலே கர்த்தரை நம்பு, கர்த்தரை நம்பு. அவரின் கோட்டை உங்கள் மாணவரே.
எங்களை எதற்காக உண்டாக்கினி? இந்த உலகத்தில் நாங்கள் எவ்வளவுதான் பிரச்சனை தப்புகள் செய்தாலும் எங்களுக்கென்று ஒரு வழியை உருவாக்கி வைத்திருக்கிறேன். எப்படியாவது எங்களை பரலோகத்துக்கு கொண்டு சேர்க்க வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தையும் ஆண்டவரே எங்களுக்குள் உருவாக்கி வைத்திருக்கிறேன். அது நாங்கள் கடைபிடித்து நடக்கும்படியான தேவனுடைய வார்த்தைகள் எங்களை வைத்திருக்கிறேன். ஆண்டவரே அன்படி நடக்க எங்களுக்கு உதவி செய்யும். தொடர்ந்து ஆசீர்வதித்தாரும் பலப்படுத்தும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்னைக்கும் சந்தோஷம் சமாதானம் இப்பொழுது எப்பொழுதும் சதா காலம் நம்மோடு இருப்பதாக. ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, ஒரு செய்த சகல உபகாரம் மறவாது.